அவளிடத்தில் அன்பாய் சொன்னான், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு பெருசல்லவா? அன்னாளை ஆறுதல் படுத்தி அவள் துக்கப்படக்கூடாது, அவள் கண்ணீர் வடித்து விடக்கூடாது என்று அவளை அன்பாய் நேசித்து நடத்தினான். ஆனால் இந்த பெண்ணினாள் அவளை துக்கப்படும்படி பேசுவாள். குழந்தை இல்லாதது நிமித்தம் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தும்படி பேசுவாள். அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தும். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். சாப்பிட மனம் வராது, அழுது கொண்டே இருப்பாள். இவங்க வருஷந்தோறும் சீலோ என்கிற இடத்துல தான் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அங்கதான் தேவாலயம். வருஷத்துல ஒரு முறை வழக்கமா அந்த இடத்துக்கு போய் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தி பலி செலுத்தி தேவனை துதி